Hi friends, welcome to Lakshmi Mail channel. இந்த சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி பூரி எல்லா டிஷ்ஷஸ்க்குமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பச்சையாக ஒரு விழுது அரைச்சிக்கணுங்க. 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம். இதை மட்டும் 90% நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலரி விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலை தூவிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சிம்பிளான ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருக்குதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.